இப்போ நம்ம சனி பெயர்ச்சியினுடைய பலன் எல்லா ராசிகளுக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இப்போ விருச்சிக ராசியை பற்றி பேசுவோம். விருச்சிக ராசி செவ்வாயினுடைய வீடு. இது 8ஆம் வீடு, காலபுருஷன்ல 8ஆம் வீடு. 8ஆம் வீடுங்கிறது ரகசிய ஸ்தானம். அதனால இந்த ராசியின் பேரே குப்தஸ்தானம்னு பேர். இது செவ்வாயினுடைய பெண் வீடு. அதனால இவங்க ரகசியங்கள் இவங்களுக்கு தானாக தெரிய வரும். அதே மாதிரி ரகசியமான விஷயங்களை பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு குணாதிசயம் உள்ளவர்கள். இவங்க பிளான் பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரகசியமாகவே இருக்கும். கடைசி வரைக்கும் இவங்களோட பிளான் என்ன அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ இவ்வளவு பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. பொதுவா இந்த ஒரு கடந்த ஒரு 5 வருஷமா, 5 வருஷத்தை விட ஒரு 2.5 வருஷமா நம்ம சொல்லலாம், சனீஸ்வரருடைய நேர்பார்வை 2 செவ்வாயினுடைய வீட்டிலும் இருந்தது. அதுலேயும் எஸ்பெஷலி போன வருஷம் செவ்வாயினுடைய மூமெண்ட்டும் இல்லை, சனீஸ்வரருடைய பரிபூர்ண பார்வை இவங்களோட ராசியில இருந்தது. அதனால எந்த விஷயத்தையும் முன்னோக்கி செல்ல முடியாத ஒரு ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ சனீஸ்வரருடைய திருஷ்டி அவங்களோட சனீஸ்வரருடைய 10ஆம் பார்வை, அவருடைய பார்வை அவங்கள விலகி போகக்கூடிய ஒரு காலம். மார்ச் 29ஆம் தேதி அவர் மீனத்துக்கு போறார். இவங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போறார். அப்படின்னு சொல்லும் பொழுது 5ஆம் இடத்தில் சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய புத்திரஸ்தானத்துல, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனீஸ்வரர் போய் உட்கார்றார். அப்படிங்கும்போது இவங்க ஸ்பெக்குலேட்டிவ் விஷயங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது. செய்யாம இருந்தாக்கா இவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இவங்களுடைய புத்திரர்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய படிப்பு, அதை பற்றியான ஒரு சின்ன ஒரு மனக்கவலையும் மன ஆலோசனையும் நடந்துகிட்டே இருக்கு. அதற்குரிய நிவர்த்தி எல்லாம் இந்த ஒரு பீரியட்ல கண்டிப்பா கிடைக்கும்.